ஒரு ஊரில் கண்ணன் ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தான். கண்ணன் ஒரு மாட்டை வளர்த்துட்டு வந்தான். அந்த மாட்டுக்கிட்ட இருந்து பால் கறந்து அந்த ஊர் மக்களுக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு வந்தான். அப்படி ஒரு நாள் கண்ணன் பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, என்ன ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம கிட்ட யாரும் வந்து பால் வாங்கலையே, என்னாச்சு? என்னப்பா அதுக்குள்ள பால்லாம் காலி ஆயிடுச்சா? அப்படிலாம் இல்லைண்ணா, நிறைய பால் இருக்கு. சரிப்பா, அப்ப எனக்கு 1 லிட்டர் பால் வேணும். 1 லிட்டர் பாலாண்ணா? அதோ தரேண்ணா. எனக்கு 1/2 லிட்டர் பால் வேணும்ப்பா. இதோ தரேண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த ஊர் மக்கள்லாம் கண்ணன் கிட்ட தினமும் வந்து மாட்டுப்பால் வாங்குவாங்க. நாட்கள் அப்படியே போச்சு. ஒரு நாள் கண்ணன் வளர்த்துட்டு வந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அதனால அந்த மாட்டால் பால் கொடுக்க முடியாமல் போகுது. இது தெரியாத கண்ணன் மாட்டுக்கிட்ட இருந்து பால் கறக்கலான்ட்டு போகிறான். என்னாச்சு இந்த மாடுக்கு? ஒழுங்கா பால் கறக்க மாட்டேங்குதே, என்னவா இருக்கும்? நேத்து வரைக்கும் ஒழுங்கா தானே பால் தந்துட்டு இருந்தது, திடீர்னு இதுக்கு என்னாச்சு? ஐயோ, டைம் வர ஆகுதே, நேரத்துக்கு போய் பால் வியாபாரம் பண்ணி ஆகணுமே. இந்த மாடு வேற பால் கறக்க மாட்டேங்குதே, இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. இப்ப ஒழுங்கா நீ பால் தரப்போறியா இல்லையா? உன்னை என்ன பண்றேன் பாரு இப்ப. அப்படி சொல்லி கண்ணன் அந்த மாட்டை துன்புறுத்த ஆரம்பிச்சான். உனக்கு என்ன ஆச்சு? ஒழுங்கா தானே பால் தந்துட்டு இருந்த, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? இந்த மாட்டுக்கு என்ன ஆச்சு? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தது, திடீர்னு ஏன் இது இப்படி பண்ணுது? சரி, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு நாளைக்கு வந்து பார்க்கலாம். மறுநாள் காலையில் கண்ணன் அந்த மாட்டுக்கிட்ட பால் கறக்கலான்ட்டு போகிறான். அப்போது அந்த மாட்டால் பால் கொடுக்க முடியல. இதை பார்த்த கண்ணன், என்னாச்சு இந்த மாடுக்கு? நேத்து மாதிரியே இன்னைக்கும் பண்ணுதே. இப்படியே இந்த மாட்டால பால் கொடுக்க முடியலனா நான் எப்படி பால் வியாபாரம் பண்றது? கோவத்தில் கண்ணன் அந்த மாட்டை அடிக்க ஆரம்பிச்சான். வலி தாங்காம அந்த மாடும் கத்திக்கிட்டு இருந்தது. உனக்கு என்ன ஆச்சு? ஒழுங்கா தானே பால் தந்துட்டு இருந்த, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? திடீர்னு அந்த மாடு மயக்கம் போட்டு கீழே விழுது. இதை பார்த்த கண்ணன், ஐயோ, இந்த மாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அப்படி சொல்லி கண்ணன் அந்த இடத்துக்கு ஒரு டாக்டரை வர வைக்கிறான். அந்த டாக்டரும் மாட்டை செக் பண்ணி பார்த்துட்டு கண்ணன் கிட்ட சொன்னாரு, மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் உங்களுக்கு 2 நாளாக பால் தராமல் இருந்திருக்கு. டாக்டர் சொன்னதை கேட்ட கண்ணன், ஐயோ, இது தெரியாம நம்ம மாட்டை போட்டு துன்புறுத்திட்டோமே. சார் எப்படியாச்சும் என் மாட்டை காப்பாத்திடுங்க சார். நீ கவலைப்படாதப்பா, உன் மாட்டுக்கு ஒன்றும் ஆகாது. அப்படி சொல்லி அவர் அங்கிருந்து போயிடுறாரு. The next day. மாட்டுக்கு உடம்பு சரியானதும் கண்ணன் அந்த மாட்டை ஒழுங்கா பார்த்துக்க ஆரம்பிச்சான். வழக்கம் போல கண்ணன் அந்த மாட்டுக்கிட்ட இருந்து பால் கறந்து அந்த ஊர் மக்களுக்கு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தொட்டு ஆல்ல போட்டுக்கோங்க.